Hello friends, welcome to ARK Diaries. Redisல இருக்க Madras bike shop தான் வந்திருக்கோம் and bro நீங்க ரெடி பண்ண நிறைய பைக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த பைக் வந்து பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்கு. கண்டிப்பா நீங்க பெயிண்டிங் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த வருஷம் பைக் இது? bro இது ஆக்சுவலா வந்துட்டு வண்டி 2012 வண்டி. சோ உங்களுக்கு இந்த டேங்கை பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. ஆமா அந்த வித்து கம்மியா இருக்கு. முன்னாடி வந்த மாடல்லாம் கொஞ்சம் சின்னதா 2012 வண்டி இப்போ 2022 ஆல்மோஸ்ட் 10 வருஷம் வண்டி இது. ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா வண்டி இப்போ பார்க்கவே பளிச்சுன்னு புது பைக் மாதிரி இருக்குது உங்கள் கடையில். ஸோ இதோட பெயிண்டிங்கை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இது பிளாக் வித் ரெட் இந்த தீமில் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ரொம்ப பெரிய ஃபங்கி பெரிய மாடிஃபிகேஷனும் வேணாம், பட் மாடிஃபிகேஷன் இருக்கணும், ஃபேமிலி ரைட் பார்த்தா வந்து நல்லா கெத்தாக இருக்கணும், ஃபேமிலி ரைட். ஸோ இது இந்த ஒரு வில்லேஜ் பேஸ் கஸ்டமர்லாம் கொஞ்சம் அந்த வில்லேஜில் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங் எதிர்பார்க்குற மாதிரி. ஸோ யூஸ்வலாக ஒரு கலர் கொடுப்போம் டேங்க் மாடிஃபிகேஷனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேயும் கீழேயும், அதாவது டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, இந்த சென்டர் பார்ட் வந்து பிளாக்ல கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ இந்த லைன்ஸ் தான் போகுது எல்லாமே ஸ்டிக்கரிங்கா இல்லை ப்ரோ எல்லாமே பெயிண்டிங்லேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரிவர்ஸ் பெயிண்டிங் சொல்லுவாங்க, அதாவது இங்கெல்லாம் மறைச்சிட்டு இங்கே பெயிண்ட் அடிப்போம், அப்புறம் இந்த இடத்துல இங்கே பெயிண்ட் அடிப்போம். ஸோ சைட் பாக்ஸுமே நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் பிளாக் அண்ட் ரெட். ஸோ இதுவும் பிளாக் அண்ட் ரெட். ஸோ பிளாக் அண்ட் ரெட் தீமில் கொடுத்துருக்கோம் இது. ஓகே ப்ரோ இது பெயிண்டிங் இது வாரண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது? டெஃபினட்டாக ப்ரோ. இப்போது ஒரு பெயிண்ட் பண்ணுறோன்னா மினிமம் 5 years ஆஃப் கேரண்டி. எந்த வண்டி மாடிஃபை பண்ணுறீங்க 5 years நாங்கள் கேரண்டி. பெயிண்டிங் இட்ஸ் அன் ஓப்பன் சேலஞ்ச். 5 yearsக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஆனாலும் வி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் யூ ஆர் ஃபேஸிங். ப்ரோ நான் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸை பார்த்துருக்கேன். இந்த தீமில் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக தீம் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது சொல்லுங்கள் ப்ரோ, என்னென்னலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, இல்லை ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குது? ப்ரோ அதுதான் ப்ரோ. இப்போது எப்படி இந்த கஸ்டமர் வந்து நான் ஃபேமிலியும் ரைட் பண்ணணும், ஃபேமிலியும் வண்டியும் மாடிஃபைடு இருக்கணும். ஸோ சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பே பண்ணல, ஃப்ரண்ட் ரைடர் சீட், பில்லியன் சீட். ஸோ நடுவில் குட்டிஸ் உட்கார வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கனால ஏதோ ஒரு சின்ன ஒரு லக்கேஜ் கேரியரும் ஃபிட் பண்ணியிருக்கோம். டேங்க்கும் ஒரு நல்ல மாடிஃபிகேஷன். வேரல்ஸ் இப்போது லைக் தீம்டு பேஸ் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ சில கஸ்டமர் இப்போ அப்கமிங்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சர் தீமில் பண்ண போகிறோம். நேச்சர் தீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்துட்டு மூவி டைரக்டருக்கு பண்ணியிருக்கோம். அதாவது படம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கிற மாதிரி டேங்க்லே. இந்த பைக் கூட இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாடகத்துக்கு வந்து ஆமாம் இன்னைக்கு நாடகத்தை நடிச்சிட்டு வந்துருச்சு. ஓகே ஓகே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்க பைக்ஸ் நிறைய படத்துக்கு நாடகத்துக்கு வந்து போயிட்டே இருக்கு. ஸோ அது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்தாலே அவங்களுக்கு தாட் வரதே வந்து மெட்ராஸ் பைக். ஸோ இங்கே போய் நம்ம வந்து பைக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணலாம். டெஃபினட்டாக ப்ரோ. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. முழுக்க நாங்கள் இது வந்து பிஸ்னஸே கிடையாது. பிஸ்னஸாக பண்ணிடுறோன்னா வி ஆர் நாட் லைக் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஹியர். நாங்கள் முழுக்க இதை பேஷனேட்டடாக பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஈஸியாக வந்துட்டு ஒரு மூவிக்கோ ஒரு தமிழில் உள்ள சீரியலுக்கு வந்துட்டு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. பார்க்குறாங்க அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ மக்கள் சீரியல் ஏன் டிவியில் போகுதுன்னா மக்கள் பார்க்கணும், அட்ராக்ட் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ பைக்குமே அட்ராக்டிவாக இருக்கிறனால ஸோ சீரியல்ஸில் மூவிஸில் எங்களோட பைக் போகுது. ஸோ அட்ராக்டிவாக இருக்குது. டெஃபினட்டாக நாங்கள் வி ப்ராமிஸ் ஹியர் நம்மளுடைய ஸ்பெஷலி இப்போ இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன ரோல் பண்ணுது. பட் மெட்ராஸ் பைக்லேருந்து ஒரு பைக்கு ஃபுல் படமே வந்துட்டு மெயின் ரோல் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு பிக் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணிங்க. ஓகே அன்றைக்கி நம்ம இந்த ARK டைரிஸில் வந்துட்டு பார்த்தோம் யூடியூப் சேனலில். ஸோ சிங்க் ஆகும் டெஃபினட்டாக. ஸோ அந்த மூவி இன்னும் முடிஞ்சு இன்னும் வரத்துக்கு டெஃபினட்டாக ஐ திங்க் இட் வில் டேக் லைக் கப்புள் ஆஃப் இயர்ஸ். எனக்கு இன்னும் ஷியோராக சொல்ல முடியல ப்ரோ. இதோட அலை வீல்ஸ் மாற்றிருக்கீங்க. ராயல் என்ஃபீல்டு வாங்குறவங்க வந்து இந்த டியூப் டயர் தான். ஏன்னா நம்ம எதிர்பாராத நேரம் நைட் நேரம்லாம் பஞ்சாயத்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை இல்லை. அப்போ வந்து கிடைக்காது, கிடைச்சாலும் ஓவர் ரேட்டு சொல்லுவாங்க பஞ்சர் ஓட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ அலை வீல் போட்டிருக்கீங்க. ஸோ இது எந்த அளவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஸோ இது போட்டதால நம்ம வந்து டியூப்லெஸ் வந்து போட்டுக்கலாமா? ஸோ அதை பற்றி ரொம்ப கஸ்டமருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்றைக்கி காலகட்டத்துக்கு நைட் ட்ராவல் பண்ணுறீங்களா இருக்கட்டும், ஒரு ரைடு போகிறீங்கனாலும் டியூப்லெஸ் டயர் வித் அலாய்வில் தான் பெஸ்ட்டுங்க. ஏன்னு தெரியுங்களா? பஞ்சர் ஆகுது. நீங்களே ஒரு சின்ன கிட்டு இன்றைக்கி தெரியும் நினைக்கிறேன், அந்த டியூப்லெஸ் கிட்டு ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன பேஸ்ட் இருக்கும், விட்டு நம்மளே பஞ்சர் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் காற்று அடிச்சிக்கலாம். இதே நம்ம ஸ்போக்ஸ் போட்டுட்டு போகிறோம் டயர், ஆனால் அங்கேயே உட்காந்துருவோங்க. இதே ஒரு 12 மணிக்கு டெஃபினட்டாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது பஞ்சர் ஆனவங்க அடுத்த பஞ்சர் ஷாப் வரைக்கும் ரைட் பண்ணலாம். வேற ஒரு 1 மணிக்கு வந்துட்டு நைட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ ரியலி அட்வைஸ் தெம் டு கோ ஃபார் லைக் திஸ். அதுவும் இந்த மாதிரி ஃபேமிலி ரைட்லாம் பண்ண போகிறாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் அட்வைஸ் டு கோ ஃபார் ப்ரோஸ். அதான் சொல்கிறேன் ப்ரோ, எங்ககிட்ட
பர்டிகுலராக மெட்ராஸ் பைக்கரில் ஃபிட் பண்ணுற எந்த பொருளாக இருக்கும் வி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அதையும் மீறி சில பொருள் டேமேஜஸ் வரதான் ப்ரோ செய்யும். ஸோ வி ஆர் நாட் லைக் காட், எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியாதுன்னு. நானும் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. ஐ எம் சேயிங் வெரி ஓப்பன்லி, நானும் வாங்கி பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். இதெல்லாம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ரேர் கேஸ் உடைய ஒரு 1-2 பொருள் உடையலாம். பட் இது வரைக்கும் டு பி ஃப்ரேங்க் எதுவுமே உடஞ்சது கிடையாது அலைவில். மேபி சில பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு டச்சப் பண்ணணும். வி ஆர் ரெடி டு டூ ஆல் த. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு லைக் ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்ட்னு சொல்லவே மாட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அண்ட் வி ஆர் ரெடி டு டூ ஃபார் தெம். அந்த ஒரு சின்ன சின்ன அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, நான் பண்ணித்தரேன். ஓகே ப்ரோ, நீங்கள் உங்கள் பைக்கோட ஹெட்லைட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டே வச்சிருக்கீங்களா? எல்இடி ஹெட்லைட்ஸ் இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து மாற்றுறாங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ அது நீங்கள் சர்டிஃபைடே வச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. ஸோ இப்போ ஸ்பெஷலி கர்நாடகாலாம் போனீங்கன்னா போலீஸு அதுவும் டிஎன் வண்டி, ஸ்பெஷலாக டிஎன் வண்டினா துரத்தி பிடிக்கிறோம். அதுவும் நான் வந்துட்டு ஒரு இது வச்சுருக்கேன், பில்லு வச்சுருக்கேன். புல்லட்டுக்கு சீட் பெல்ட் போடலன்னு ஃபைன் போட்டாங்க ப்ரோ எனக்கு. ஸோ இது வந்து சிரிக்கிறாங்க எல்லாம். பட் ஐ ஹாவ் த பில். நான் கர்நாடகா போலீஸ்க்கு பே பண்ணியிருக்கேன். அந்த பில் என்கிட்ட இருக்குது. ஐ கேன் ஷோ எனிவேர், என்கிட்ட இருக்குது. நான் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் அதை. அதாவது புல்லட்டுக்கு சீட்டு பெல்ட் ஏதுன்னு எனக்கு தெரில. ஸோ லாஜிக்கே இல்லாமல் அட்லீஸ்ட் லாஜிக்காக அவங்க போனால் இப்போ ஹெட்லைட்ஸ்லாம் எல்இடி யூஸ் பண்ணீங்கன்னு ஃபைன் போடுவாங்க, சைலன்சஸ் ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சர்டிஃபைடு ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், சர்டிஃபைட் சைலன்சஸ் போகும்போது நம்மளை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பிகாஸ் போடாத ஒரு விஷயத்துக்கே போடுவாங்க. புல்லட்டுக்கு நம்ம தான் போயிட்டு இனி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சீட்டு பெல்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு லைக் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஷாப்பை பற்றி சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ராயல் என்ஃபீல்டில் A to Z எல்லாமே இருக்குல்ல உங்ககிட்ட? சர்வீஸு, கண்டிப்பாக அதே மாதிரி ஆக்சசரிஸு, பைக்குக்கு தேவையான எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்களும் சொன்னீங்கன்னா. ஸோ கைஸ், அதுக்கு முன்னே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லா யூடியூப்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணணுன்னு. டு பி ஃப்ரேங்க், நாங்களும் ஒரு இடத்துல கடை வச்சுருக்கோம். உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க இங்கே. நான் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டோம். அந்த டைமில் கால் வந்தாலும் எடுக்க முடியல. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பிகாஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இதோ ஒரு கஸ்டமர் வண்டி தான் பண்ணிட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். பண்ணுறதுக்காக தான் இருக்கோம். இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா டோன்ட் ஃபீல் பேட். நீங்கள் டைரெக்டாக வாங்க, ஷாப்புக்கு வாங்க. ஐ வில் பி ஹியர் ஒன்லி ஃப்ரம் மார்னிங் 9 to ஈவினிங் 9 o'clock வரைக்கும் இந்த ஷாப்பில் தான் இருப்பேன். இங்கே தான் நம்ம ஒர்க்கு. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயில்டாக கொட்டேஷனாக கொடுக்குறேன். ஸோ யூ டைரெக்ட்லி கம் டு அவர் ஒர்க் ஷாப். ஸோ ஃபோனில் கேட்கும்போது ஒரு நாளைக்கு 1000 பேர் கேட்குறாங்க. 1000 பேருக்கும் ஒரு 10 நிமிஷம் நான் உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஐ குட் நாட் ஏபிள் டு டூ மை பிஸ்னஸ். அப்புறம் ஐ குட் நாட் ஏபிள் டு அட்டன் த கஸ்டமர். இங்கே வர கஸ்டமரை அட்டன் பண்ண முடியல. ஃபோன்லேயே நம்ம உட்காந்துட்டு இருக்காது. அண்ட் டு பி ஃப்ரேங்க், எங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது. லைக் சாப்பிட்ணும், கொஞ்சம் எங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் வச்சிருக்கீங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்டு மட்டும் கிடையாது, இவங்க அவெஞ்சர், RX 100 இப்போ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க, போயிட்டே தான். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் பைக்கை ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக வந்துடலாம். நான் மேப் லொகேஷன், ஷாப்போட எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷாப்புக்கு டேரெக்டாக வந்து உங்களோட டேஸ்ட் என்ன, நீங்கள் என்னென்னலாம் பைக் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து நிறைய ஆக்சசரிஸ் இந்த மாதிரி அலைவீல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அலைவீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட டிசைனில் வச்சிருக்காரு. கோல்டு அண்ட் குரோம்லேயே பார்த்தீங்கன்னா BMW மாதிரி நிறைய வச்சிருக்காரு. இது வெறும் டிஸ்பிளே தான் ப்ரோ. இன்னும் ஸ்டாக் ரூம்ல ஏகப்பட்டது இருக்கு. இங்க இல்லைன்னா கஸ்டமர் அங்கே போயிடலாம் குடவுனுக்கு. அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், எதை போடலாம் எதை போட வேணாம். எக்ஸாம்பிள் சைலன்சர் பார்த்தாலே தெரியும், ஏகப்பட்ட. ஸோ கஸ்டமருக்காக தான் ப்ரோ எல்லாம் பண்ணுறோம் நாங்கள். ஓகே. அண்ட் மெட்ராஸ் பைக்கர் ஷாப். ஸோ இந்த ஷாப்பை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஷாப்பில் என்னென்னலாம் இருக்குன்றத ஒரு சின்ன நிறைய கிளிப்பிங்ஸாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைக் வீடியோ மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.